ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சகனா ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க ப்ரீடிங் ஃபார்ம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனப்பெருக்க பண்ணை. அந்த அடிப்படையில் நம்ம பண்ணைக்குன்னு சொல்லி ப்ரீடிங் சம்மந்தமாக ஒரு பாலிசி வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பண்ணையில் ப்ரீடிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கிடாய்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 பல்லுக்கு மேற்பட்ட கிடாய்களை தான் நம்ம ப்ரீடிங்க்கு பயன்படுத்துவோம். அந்த அடிப்படையில் நம்மகிட்ட நிற்கக்கூடிய பெரிய கிடாய் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பாபர் கிட்டத்தட்ட 4 பல் போட்டுருச்சு, 2 வருஷத்தை தாண்டிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாபர் கிடாயை எடுத்துக்கிட்டோம்னா இதைத்தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபரை வந்து மேட்டிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதோட தாயை தவிர மற்ற எல்லா ஆடுகள்லையும் இது வரைக்கும் நம்ம மேட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம பாபர் கிடாயோட தாய், ஜமுனாபாரி அப்ளக். இது ஒன்றில் மட்டும் நம்ம பாபர் கிடாயை மேட் பண்ணது கிடையாது, மேட் பண்ணவும் கூடாது. அதுதான் நம்மளுடைய பண்ணையோட பாலிசி. இதற்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற கிடாய்கள் இருக்குது. மற்ற 2 பல் கிடாயிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கிடாய் இருக்குது. அந்த 3ல் ஏதாவது ஒன்றையோ அல்லது ஏதாவது 2ஐயோ நம்ம இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்திக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொன்று, பாபர் கிடாயை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கூட பிறந்ததோ மற்ற ஆடுகளில் வந்து ப்ரீடிங்க்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாபருடைய வாரிசுகள், அதாவது அந்த கிடாய் மூலமாக பிறந்த குட்டிங்க. நாம் இதில் வளர்ந்தாலும் கூட இதுலேயும் நம்ம வந்து பாபரை கிராஸ் பண்ண மாட்டோம். நம்ம பண்ணையோட பாலிசி வந்து பார்த்திங்கன்னா அதோட தாயாக இருக்கட்டும், கிடாயோட தாய் அல்லது அதுக்கு பிறந்த வாரிசுகள், இது 2லையுமே நம்ம கிராஸ் பண்ண மாட்டோம். மற்ற எல்லாத்துலேயுமே கிராஸ் பண்ணிக்கிடுவோம். எதற்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டிகளுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், அதனுடைய க்ரோத்தாக இருக்கட்டும். இப்போது நம்ம பண்ணையில் வந்து ஒரு குட்டியாக இருந்தால் அதிகபட்சமாக 4.5 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு. 2 குட்டியாக இருக்கும் பட்சத்தில் அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3,200 வரைக்கும் இருந்திருக்கு.